ஓகே எஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே சைட் வேஸில் இருக்க போதா இல்லை எந்த மாதிரி மொமெண்டமில் இருக்க போதா அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பையிங் ஆகட்டும், ஆப்ஷன் செல்லிங் ஆகட்டும், எந்த மாதிரி பண்ணுறதுனாலும் இப்போ மார்க்கெட் சைட் வேஸாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையிங் கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக இருக்க போகிறதில்ல. பட் அதுவே சைட்வேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் நமக்கு ஃபேவராக இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ சேம் இதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது அப்படின்னா போத் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் டைரெக்ஷன்ஸில் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தரப்போகுது. பட் இப்போ நமக்கு ஆப்ஷன் பையிங் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பிகாஸ் ஆஃப் நமக்கு சின்ன கேபிட்டல் இருந்தால் போதும். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வரலாம். ஸோ என்ன தான் நிறைய பேர் ஆப்ஷன் பையிங்கில் வந்து மணி லூஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்மில். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கிறீங்க, கரெக்டான ஒரு ப்ளேஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு செட்டப் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதே மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அப்போனா இப்போ நமக்கு நிஃப்டிலாம் பண்ணும்போது 75 பாயிண்ட்ஸ் 75 குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 1500 தான் லாஸ் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ தான் ஸோ இப்போ 1:2லாம் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 3000 ருபீஸ் நம்ம டார்கெட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நீங்கள் ஆப்ஷன் பையிங் செக்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மெயின் திங் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா எந்தெந்த நாள் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கணும், எந்தெந்த நாள் ட்ரேட்ஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஸோ சைட்வேஸாக என்ன அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ஹைலைட்டட் திங் அப்படின்னா நாளைக்கு ஓகே, ஸோ இப்போது ஆக்சுவலாக மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் என்னோடய ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ தட் அதனால் ஃப்ரீயாக இருக்கனால நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கே தெரியும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நாளைக்கே கொஞ்சம் அவேராக இருப்போம். ஆர்எல்ஸ் ட்ரேட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணாமல் இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைட்வேஸ் நாளைக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது என்ன மாதிரி மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ அண்ட் க்ளோஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். பட் இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு டைம் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹை ப்ராபபிலிட்டி நம்ம ஏதோ ஒரு ஹியூமன் எரர் கண்டிப்பாக பண்ண தான் செய்வோம். கரெக்டாக? ஸோ ஆல்சோ நிறைய பேர் மேக்ஸில் கண்டிப்பாக தான் சொதப்ப தான் செய்வோம். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுறது, அப்போது நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு தேவை 3 வேல்யூஸ் தான். ஒன்று ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ அண்ட் ஆல்சோ லாஸ்ட்லி உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பிவட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பிவட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த பிவட் வேல்யூஸை வச்சு நம்ம எப்படி சைட்வேஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சைட்வேஸ் இருக்கும், இருக்காது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? அதை நான் எப்படி என்ன எதுங்க சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கேல்குலேட் உட்காந்து பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் திங். பட் கேல்குலேஷன்ஸ் இல்லாமல் இதை வந்து ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை கிளைண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா பேட் பை கேஜிஎஸ். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர் தான். ஓகே, ஸோ பேட் பை கேஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனைனா ஆட் பண்ணதுக்கப்புறம் கேண்டில்ஸே கண்ணுக்கு தெரியாது, வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸில் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா அது க்ளீனாக சார்ட் வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதோட செட்டிங்ஸ்குள்ளே மட்டும் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே இன்புட்ஸில் இந்த சில இண்டிகேட்டர்ஸில் சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் டிசேபிள் மட்டும் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டாக ஷோஸ் டுமாரோ சிபிஆர்னு இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டைலுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஸ்டைலுக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேபிள்ஸ் ஆன் ப்ரைஸ் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வந்துடும். ஓகே,
ஸோ இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டி சைட்வேஸ்னால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேடை ஓகே. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மெயினாக இது எப்போ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே. 3:30க்கு மார்க்கெட் முடியுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 o'clock பொறுமையாக பண்ணலாம் ஓகே. ஸோ 4 o'clock எடுத்து இந்த இண்டிகேட்டர்ஸ் செட்டப் எல்லாமே பண்ணி ஒன் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா எப்பவுமே அது டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஹைட் அண்ட் ஹைட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இந்த 5 லைன்ஸில் சென்டராக ஒரு 3 லைன் இருக்கும் ஓகே. ஸோ இங்கே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்டராக இருக்க 3 லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும் ஓகே. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் மெஷர் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற டூல். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் வரைக்கும் நான் மெஷர் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணும்போது எனக்கு இந்த மெஷர் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 32.55 எனக்கு கிடைக்குது. ஸோ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 32.55 அப்படிங்கிறது என்னோடய பிவட் வேல்யூஸ் ஓகே. ஸோ இதை நான் இப்படி மெஷர் பண்ணும்போது எனக்கு எபவ் 40 அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். அட் த சேம் டைம் பிலோ 10 இருக்குன்னாலும் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். ஸோ அப்போ எப்போ தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா இன் பிட்வீன் ஆஃப் 10 to 40 இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி வேல்யூ 3 லைன் நான் மெஷர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 40க்கு எபோவாக போச்சுனாலே அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா சைட்வேஸில் இருக்கும் அதனால். ஸோ அப்போ இன் பிட்வீன் ஆஃப் 10 to 40 எங்கே இருந்தாலும் அன்றைக்கி டே வந்து நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம் ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடியுது 3:30க்கு முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 o'clockலேருந்து நீங்கள் எப்போ வேணால் இப்படியே பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இன் பிட்வீன் ஆஃப் 10 to 40 இருக்குது அப்படின்னா ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அஷ்யூம் பண்ணி உங்களோட செட்டப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து 40க்கு எபோவாவோ இல்லை 10க்கு பிலோவாவோ இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி டே வந்து சைட்வேஸ் போட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அஷ்யூம் பண்ணி அன்றைக்கி டே வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் சைட்வேஸில் போய் ஆப்ஷன் பையிங் பண்ணி ட்ராப் ஆகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடாக கொண்டு போய் முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா சைட்வேஸ் டேஸில் ஆப்ஷன் செல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் பையிங்க்கு என்கிட்ட செட்டப் இருக்குது அப்படின்னா மூமெண்ட் இருக்கும்போது ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் ஓகே. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸில் ட்ரேடை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் சேஃபாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான திங் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எதாவது கால்குலேஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் ஐ கேன் அப்லோட் தட். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் தரீங்களோ அந்தளவுக்கு நம்ம க்ரோ ஆகும் ஓகே. ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும் ஓகே. ஸோ என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணித்தரேன்.